ஹாய், நீங்கள் ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 அன்றைக்கி நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த எக்ஸாமுக்கு தயாராகணும். ஸோ நானுமே இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். இது வரைக்குமே எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் படிக்க போகிறேன். நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நமக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேற்றே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நேற்றே எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எந்த ஒரு விஷயம் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை எந்த ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடியும் நமக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த செயலில் நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த செயலில் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண முடியும், ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நான் நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா, மேடில் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட் டைமில் நம்மளால் 5 யூனிட்ஸ் முடிக்க முடியாது. ஸோ அதனால் சூஸ் பண்ணேன். லாஸ்ட்டு 2 யூனிட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க 3 யூனிட்ஸ் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நிறையா கொஷின்ஸ் பேப்பரை நான் தேட ஆரம்பித்தேன். அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸாக கேட்டுருந்தாங்க அப்படின்றத பெரிய அளவில் நான் ரிசர்ச் பண்ணேன். ஒன் டே இன்னைக்கு ஃபுல்லாக 15th ஃபுல்லாக 14th நான் வந்து எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 15th ஃபுல்லாக நம்ம வந்து ரிசர்ச்சிங் தான். ஓகேவா, என்னென்ன கொஷின்ஸுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணி நான் சில கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக ஒரு பென் பேப்பர் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் தான். வாட் இஸ் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ஸ், ஆண்ட்ராய்டு ஃபியூச்சர்ஸ் கேட்பாங்க, ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர், ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இதை பற்றிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோனா என்னன்னு கேட்பாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இஸ் த அஃபிஷியல் ஐடி ஃபார் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பற்றி கேட்பாங்க. எமுலேட்டர் பற்றி கூட கேட்கலாம். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸு, பேசிக் யூஎக்ஸ் எக்ஸ்எம்எல், பேசிக்ஸ் எக்ஸ்எம்எல் பற்றி கேட்பாங்க. ஸோ பேசிக் எக்ஸ்எம்எல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 1 இதோட முடியுது. ஸோ யூனிட் 2 போகிறோம் நம்ம. லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அடுத்து வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, ஆண்ட்ராய்டோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி கேட்பாங்க. அடுத்து வந்து லிஸ்ட் வியூ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, கிரீட் வியூ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, வெப் வியூ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த வியூஸில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. பிக்கர் வியூ, அதுக்கப்புறம் வந்து கிளாக் வியூ, ரீசைக்கிள் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட் வந்துடும். தேர்ட் யூனிட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்டிலிங், ஆண்ட்ராய்டில் எப்படி ஃபைலில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றதும். அதுக்கப்புறம் வந்து SQL லைட் டேட்டாபேஸ். நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா SQL லைட் அப்படின்ற டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றியுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4th யூனிட் 5th யூனிட்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் படிக்கல, பட் படிக்க நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் சர்வீஸ், ரிமோட் சர்வீஸ்லாம் இருக்குது. கம்யூனிகேஷன் பிட்வீன் சர்வீஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்டு நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைனமிக் ப்ராட்காஸ்ட் ரிசீவர், சென்டிங் SMS அண்ட் மேக்கிங் கால்ஸ் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 5th யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸு, கூகுள் API எப்படி இன்டாகிரேட் பண்ண வச்சு நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறது, அதாவது கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறது அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷிங் ஆண்ட்ராய்டு ஆப்ஸு, என்விரான்மெண்ட் சென்சார்ஸு, கேமரா APIஸு, மீடியா அண்ட் கேமரா APIஸு, அதெல்லாம் அந்த மீடியா கேலரியில் போயிட்டு சேவ் ஆகிறதுக்கான அந்த APIஸ்லாம் எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண வைக்கிறது ஆண்ட்ராய்டு ஆப்பில் அப்படின்றத பற்றிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 5th யூனிட்டு. மொத்தமாக 5th யூனிட்டுக்கான கொஷின்ஸ் சொல்லிட்டேன். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் தான் படிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான் இருக்குது. என்னால் 5 யூனிட்டையும் கவர் பண்ண முடியாது, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து கம்மியான கொஷின்ஸ் தான் படிக்க போகிறேன். உங்களால் ஒரு வேளை 5 யூனிட் இருக்கிற இந்த 1 டேவில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5 யூனிட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சென்டம் போடணும் அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கணும். இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டதும் எப்படியாச்சும் பாஸ் பண்ணுறதுக்கு வழி கேட்டதுனால தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படின்றதுனால
3 யூனிட் தான் படிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டெப் வந்து நிறைய கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் பார்த்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு தான் நான் அதை படிக்க போகிறேன். ஸோ அதோட ஆன்சரை நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒன் டே தான் இருக்குது, எக்ஸாம்க்கு படிக்கணும், அதில் வீடியோஸ் வேறு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற எதனா சம்மந்தமாக கொரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு எதனா சோஷியல் மீடியாஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணால் அந்த சோஷியல் மீடியாஸில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது போல் வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும்.